திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்களது பிரச்சாரம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வலுவையும் வெற்றி வாய்ப்பையும் தேடி தந்தது. அதிலும் குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது பிரச்சாரத்தின் பொழுது கள்ளச்சாராயம் குடித்தோ அல்லது மதுவால் எந்த ஒரு குடும்பமும் உயிரிழக்காது நான் உறுதியாக கூறுகிறேன். ஸ்டாலின் அவர்களது ஆட்சியில் சட்டம் மிக மிக கண்ணியத்துடன் காவல் முறையிலும் மிக சிறப்பாக நடைபெறும் என்றும் வாக்குறுதிகளை கொடுத்த கனிமொழி அவர்கள் தற்பொழுது கனிமொழி அவர்களை கண்டால் நாங்கள் செருப்பால் அடிப்போம் என்பதற்கேற்ப நேற்று நடந்த போராட்டத்தில் அவர்கள் கூறிய ஆடியோக்களும் போராட்டத்தின் பொழுது பேசிய பேச்சுக்களும் வைரலாக பரவி வருகிறது. நிச்சயமாக கனிமொழி அவர்கள் பணத்திற்கும் பதவிற்கும் மட்டும்தான் சட்டப்பேரவையில் ஸ்டாலின் பேசுகிறார் என்றால் மக்களவையில் கனிமொழி அவர்கள் ஸ்டாலின் குடும்பத்தை உயர்த்தி பேசுவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த 5 ஆண்டு காலம் அடிமையாக இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் திமுகவிற்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை வழங்கி வருகிறார்கள். மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் கனிமொழி போன்ற அரசியல் நோய்களை நாம் ஒடுக்க வேண்டும், அவர்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்றும் இந்த மரணம் நிச்சயமாக கொலை செய்தவர்கள் கூண்டோடு சிறையில் அடைத்தாலும் அதற்கு மூலகாரணமாக இருந்தது யார்? மேலும் இந்த கொலை வழக்கில் திமுகவின் முக்கியமான புள்ளிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கனிமொழி அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக எனது மனம் வேதனை அளிக்கிறது என்று மட்டும்தான் கூறியிருக்கிறாரே தவிர சம்பவ நடந்த இடத்திலோ அல்லது அவர்களது வீட்டிற்கு நேரடியாக சென்றோ ஆறுதல் தெரிவிக்க முடியாத நிலைதான் தமிழகத்தில். அதுவும் மாநில கட்சியின் தலைவருக்கு இந்த நிலைமை என்றால் சாதாரண மனிதர்களுக்கு மக்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தினம்தோறும் கவலையில்தான் தமிழக மக்கள் ஒவ்வொரு நாட்களையும் கழித்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கனிமொழி அவர்கள் தமிழகத்தை மட்டும் பார்த்துவிட்டு மற்ற மாநிலங்களை ஏளனமாக பேசி வருகிறார். ஆனால் முதலில் தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என்பதை அவர்கள் ஏன் பேச மறுக்கிறார்கள்? திமுகவின் கூட்டணி கட்சிகள் இனியும் வாயை மூடிக்கொண்டு இருந்தால் நிச்சயமாக தமிழக மக்கள் கூண்டோடு சுடுகாடாக தமிழகம் மாறுவதை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள் என்றும் வேதனையுடன் கூறி வருகின்ற காணொளிகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒன்று நாம் பார்க்க வேண்டும், திமுக ஆட்சிக்கு வந்தால் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேறிவிட்டதா? அதிமுகவின் ஆட்சியில் எந்த ஒரு போராட்டமும் கிடைக்காத காரணத்தினால் டாஸ்மாகை மூடுங்கள் என்று அதை வைத்து அரசியல் செய்த திமுக தற்பொழுது திமுக ஆட்சி அமைந்து விட்டது. ஆனால் டாஸ்மாக் அதிகளவு லாபத்தையும் தற்பொழுது புதிய கோட்டர்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. கள்ளச்சாராயத்தை எங்களால் ஒழிக்க முடியாது என்று சட்டப்பேரவையில் திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களை பேசுகின்ற நிலைமைதான் தமிழகத்தில் தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கனிமொழி அவர்கள் நிச்சயமாக சென்னையில் எந்த இடத்திற்கு வந்தாலும் நாங்கள் விரட்டியடிப்போம் என்று அப்பகுதி மக்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களையும் அவர்களது கோபத்தை இதன் மூலமாக வெளிப்படுத்துவதை விட ஓட்டுக்கள் மூலமாக வெளிப்படுத்தினால் மட்டும்தான் இது மாறும். அரசியல் கட்சிகள் சாதி ரீதியாக ஓட்டுக்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக திமுக ஆதாயம் அடைவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். கனிமொழி அவர்களை செருப்பால் அடித்து கூறுவது நியாயமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.